வெல்கம் டு உயிரின் ஓசை. இன்று நம்மிடம் பேசப்போகும் கதை அந்தி நேர நிழல்கள். கதை சுருக்கம். சென்னை நகரின் வெளிப்புறத்தில் வெற்றிலை மாளிகை பல ஆண்டுகளாக காலியாக கிடைக்கிறது. அதில் இரவு தங்கியவர்கள் மர்மமாக இறந்து விடுகிறார்கள் என்பது வதந்தி. ஒரு நாள் அந்த மாளிகையில் தொழிலதிபர் விஜய் ஒரு சீக்ரெட் மீட்டிங் வைத்து அடுத்த நாள் மர்மமாக கொலை செய்யப்படுகிறார். போலீசுக்கு சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை. விக்ரம் விசாரணைக்காக அந்த மாளிகைக்குள் செல்கிறார். அங்கே அவரின் பின்னால் ஒரு நிழல் பின்தொடர்கிறது. யார் அந்த நிழல்? ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சாட்சிகள் வருகிறது. ஆனால் முந்தைய சாட்சியத்தை முறியடிக்கும் சக்தி நிகழ்கிறது. முடிவில் கொலையாளி யார் என்று வெளிப்படும் போது அது நம்ப முடியாத ஒருவராக இருக்கும். கதைக்கு போகலாமா? அத்தியாயம் 1. சென்னையை விட்டு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது வெற்றிலை மாளிகை. ஒரு காலத்தில் பிரபலமான ஜமீன்தாரின் ஆடம்பர வாழ்க்கையின் சின்னமாக இருந்தது அந்த மாளிகை. இப்போது பயத்தின் சின்னமாக மாறி கிடந்தது. மாளிகையை சுற்றி மூடியிருந்த பெரிய வேலையை பார்த்தாலே யாரும் அதற்குள் வர விரும்ப மாட்டார்கள். அங்கே இரவில் நிழல்கள் நடக்கிறதாம். உள்ளே போனவன் உயிரோடு திரும்பியே வரமாட்டானாம். இப்படி ஒரு பேய் வதந்தி அந்த கிராமத்தையே ஆக்கிரமித்திருந்தது. அந்த இரவு தட் தட் என்ற சத்தம். மாளிகையின் பெரிய வாயிலை யாரோ தள்ளி கொண்டிருந்தார். பாரம்பரியத்தில் ஆனாலும் பழைய பித்தளை கதவுகள் இன்னும் விழுந்து விடாமல் நிலைத்திருந்தன. கார் ஹெட்லைட்டின் வெளிச்சத்தில் மாயவரம் விஜய் சற்றே பதட்டத்துடன் உள்ளே நுழைந்தார். முட்டாள் மாதிரி நடக்காத விஜய், இது வெறும் பழைய கட்டிடம்தான், அவர் தன்னிடம் தானே சொல்லிக் கொண்டார். அவருடன் இருந்தவர் சீக்ரெட் பிசினஸ் பார்ட்னர் கபீர். விஜய், நாம் இந்த பேய் மாளிகையில ஏன் மீட்டிங் வைக்கணும்? ஹோட்டலுக்கு போயிருந்தா பத்தாதா? விஜய் சிரித்தார். ஆனால் அந்த சிரிப்பில் அச்சத்தின் ஓரம் ஒரு துளி தெரிந்தது. இங்க யாரும் வரமாட்டாங்க, யாரும் கேட்கவும் மாட்டாங்க. நம்ம செய்ய போற டீல் எவனுக்கும் தெரியக்கூடாது. அதனாலதான் இங்க வந்திருக்கோம் கபீர். அவர்கள் இருவரும் மாளிகையின் மைய ஹாலில் நுழைந்தார்கள். மாளிகையின் உள்ளே அடர்ந்த இருள். மண்ணும் தூசியும் மூடி கிடந்த பழைய ஓவியங்கள், சிலைந்த வளைகள் நிழலை போல் தொங்கிக் கொண்டிருந்தன. ஒரு மூலையில் பழைய பியானோ, அதன் கீஸ் சற்று கிழிந்து காற்றோட்டத்தில் டிங் டிங் என்று ஒலி எழுப்பியது. அந்த சத்தம் உயிரோடு இருந்தது போல தோன்றியது. கபீர், அந்த ஃபைல்களை வெளியே எடு. கபீர் பைகளில் இருந்த சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸை வெளியே எடுக்க முயன்றான். அப்போது மாளிகையின் பின்புறத்திலிருந்து ஒரு சத்தம். சரக் சரக் என்று யாரோ நிழல் போல் நெருங்கும் அடிகள். விஜயும் கபீரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நம்மை யாராவது பின்தொடர்ந்து வந்தார்களா? கபீர் அடிக்குரலில் கேட்டான். விஜய் கையில் இருந்த லேசர் டார்ச்சை இயக்கினார். வெற்று தரை மட்டுமே. ஆனால் அடுத்த நொடி பியானோ தானாகவே இசைக்க ஆரம்பித்தது. விஜயின் உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. கபீரின் கையில் இருந்த ஃபைல்கள் தானாக கீழே விழுந்தன. இது இது இயற்கை அசம்பாவிதம் இல்ல விஜய், யாரோ இங்க இருக்காங்க. அவர்கள் ஹாலின் பின்புற கதவை நோக்கி ஓடத் தொடங்கினர். ஆனால் அங்கே பிரம்மாண்டமாக ஒருவரின் நிழல் நின்றிருந்தது. முகம் தெரியவில்லை. சிறிது வெளிச்சம் பட்டு பளிச்சென மின்னும் கண்கள் மட்டும் தெரிந்தன. யார் நீ? விஜய் சத்தமாக கேட்டார். நிழல் பேசவில்லை. ஆனால் அதன் கையில் ஒளிரும் கத்தி. அடுத்த நொடியே அந்த நிழல் பாய்ந்தது. ஆ என்ற சத்தத்துடன் ஒரு பயங்கர குரல் மாளிகையின் சுவர்களை தாக்கி மீண்டும் ஒலித்தது. அடுத்த நாள் காலை போலீசார் வந்தார்கள். மாளிகையின் ஹாலில் விஜயின் சடலம் இரத்த குளத்தில் கிடந்தது. அந்த சடலத்தின் அருகில் ஒரு வெற்றிலை முத்திரை பதிந்த காகிதம் மட்டும் கிடந்தது. அடுத்தவன் யார் என்று அந்த காகிதத்தில் எழுதியிருந்தது. அத்தியாயம் 2. காலை 6:30 மணி. சென்னை கிரைம் பிரான்ச் ஆபீஸின் கதவுக்குள் நடந்து வந்தவர் இன்ஸ்பெக்டர் அஜய். அவர் ஒரே நேரத்தில் சில்மிஷமான ஜோக்குகளும் ஆனால் கூர்மையான விசாரணை திறனும் கொண்டவர். ஆபீஸில் நுழைந்ததும் சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர் ஜெயராம் ஓடி வந்தார். சார்,
பெரிய பண்ணையாரான மாயவரம் விஜய் நேத்து இரவு கொலையாகி கிடைக்கிறார். அஜய் ஒரு முறை நின்றார். என்ன சொல்ற? விஜயா? அவன் ஏதோ பிசினஸ் டீல்ஸ் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், ஆனா அவன் அந்த மீட்டிங்கை நடத்தது அந்த வெற்றிலை மாளிகையில. அந்த மாளிகையில நடந்த கொலைதான் அது. அஜயின் முகத்தில் சற்று விசித்திர ஆர்வம் தோன்றியது. வெற்றிலை மாளிகையா? அது பேய் மாளிகைன்னு தானே சொல்வாங்க? ஆமாம் சார். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாளிகையில் வசித்த ஜமீன்தாரின் குடும்பம் முழுக்க மர்மமாக காணாமல் போனது. அதற்கு பிறகு யாருமே அங்கு குடி போகவில்லை. கொலையிடம் போலீசார், கிரைம் பிரான்ச் டீம் எல்லாம் வந்திருந்தார்கள். பெரிய ஹால் முழுக்க இன்னும் இரத்தக்கரைகள் உலராமல் இருந்தன. விஜயின் சடலம் கீழே கிடந்தது. கழுத்தில் ஆழமான கத்திக்குத்து, முகத்தில் பயத்தின் உறைந்த வெளிப்பாடு. அவரின் பக்கத்தில் கபீரின் சடலம் கிடையாது. ஆனால் தரையில் விழுந்த டாக்குமெண்ட்ஸ்கள் சில சிதறி இருந்தன. முக்கியமா ஒரு காகிதம் மட்டும் வெள்ளை வடிவ முத்திரையோடு கிடந்தது. அதை எடுத்து பார்த்தார். அடுத்தவன் யார்? இந்த ஸ்டைல் கொஞ்சம் ஹிண்ட் தர மாதிரி இருக்கு. அடுத்த கொலை நடக்க போகுதா அப்போ என்று தனக்குள் தானே பேசிக்கொண்டார். சப் இன்ஸ்பெக்டர் சொன்னார், சார், யாரும் மாளிகை வாசல் வரை வரவில்லை. சிசிடிவி கூட இல்லை. பின்னாடி இருக்கிற கார் டிரைவர் சத்தம் மட்டும் கேட்டுச்சான். ஆனா உள்ளே வர பயந்துட்டு அங்கேயே இருந்துட்டானான். அதை சற்றே சிரித்தார். பைத்தியக்கார பேய் கதைகள்ல போலீஸ்ல பயந்தா எப்படி? அவர் உள்ளே சென்று இன்னொரு சான்றை கவனித்தார். பியானோ. அது நேத்து யாரோ வாசிச்ச மாதிரி. அதன் மீது புதிய தூசி கூட இல்லை. யாரோ சமீபத்தில் பியானோ வாசிச்சிருக்காங்க, அஜய் மெதுவாக சொன்னார். அதோடு தரையில் மஞ்சள் நிறமான பெண்களின் சல்வார் துண்டு இருந்தது. அட, இங்கே ஒரு பெண்ணும் இருந்திருக்கிறாளா? அந்த சமயத்தில் புறத்திலிருந்து ஓடி வந்தார் ஒரு கான்ஸ்டபிள். சார், சாட்சியமா ஒருத்தர் வந்திருக்காங்க. விஜய் உடன் இருந்த கபீர்னு சொல்றாங்க. அஜய் உடனே வெளியில் போனார். கபீர் இன்னும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். சார், நான் விஜய் சாருடன் தான் இருந்தேன். மாளிகைக்குள் நுழைந்ததுமே ஏதோ சத்தம் கேட்டது. யாரோ நிழல் மாறி வந்துச்சு. கத்தி பாய்ந்தது. விஜய் சார் அப்படியே கீழே விழுந்துட்டார். நான் பயந்து போய் பின்புற கதவுல ஓடி போய் தப்பிச்சிட்டேன். அஜய் அவரை பார்த்தார். நீங்கள் ஓடும்போது அவனுடைய முகத்தை பார்த்தீங்களா? இல்ல சார், முகம் தெரியல. ஆனா அவன் கண்ணு மட்டும் பளிச்சுன்னு தெரிஞ்சது. அஜய் சற்றே சிரித்தார். சிரித்துக்கொண்டே நக்களுடன், நீ பயந்துட்டியா? கில்லரோட ஹெல்பர் நீயா இருப்பன் போல எனக்கு சந்தேகம் வருதே. கபீர் நடுங்கினார். சார், சத்தியமா சொல்றேன், நான் எதுவும் பண்ணலை என்று கெஞ்சினான் கபீர். அந்த நேரத்தில் மாளிகைக்குள் மெதுவாக நடந்து வந்தார் ஒரு அழகான பெண். கருப்பு நீண்ட முடியுடன், வெள்ளை செல்வாரில், முகத்தில் சற்று மர்ம புன்னகை. சார், நான் தான் ரேணுகா. அஜய் அவளை நோக்கி, நீங்க யார்? இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க? ரேணுகா சற்றே குளிர்ச்சியாக சொன்னார். விஜய் கொல்லப்படுவார்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் இங்கே வந்தேன். அஜய் அதிர்ச்சியுடன் அவளை நோக்கினார். அப்படியா? அப்படின்னா? ரேணுகாவின் முகத்தில் ஒரு மர்மமான பார்வை. எஸ் இன்ஸ்பெக்டர், இது சாதாரண கொலை இல்லை. இது ஒரு வெற்றிலை சாபம். அத்தியாயம் 3. மாலை 4 மணி. சென்னையின் அடையாளமாய் விளங்கும் மெரினா கடற்கரை அருகே இருக்கும் ஒரு சிறு ஆபீஸில் அவர் தனியாக உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர்தான் விக்ரம் சுப்பிரமணியம், தனியார் டிடெக்டிவ். மிகவும் அமைதியான பார்வை, ஆனால் அந்த கண்களில் இருந்தது கூர்மையான விசாரணை திறன். போலீசாருக்கு தெரியாத ரகசிய விசாரணைகளை தானாக மேற்கொள்வது விக்ரமின் பழக்கம். அவர் ஆபீஸில் பழைய கேஸ் ஃபைல்களை படித்துக் கொண்டிருந்த போது கதவு திறக்கப்பட்டது. அஜய் உள்ளே வந்தார். ஓய் விக்ரம், அசிஸ்டன்ட் கூட இல்லையா? நாற்காலியெல்லாம் தூசு படிஞ்சிருக்கே. விக்ரம் சிரித்தார். நான் அலுவலகம் வைத்திருப்பது ஷோக்காகத்தான். எனக்கு விசாரணை தெருவில் தான் நடக்கும், ஆபீஸ்ல இல்ல. அஜய் உட்கார்ந்தார். டீல் பண்ண வேண்டிய கேஸ் இருக்கு. பேய் மாளிகை விசாரணை, பயங்கர மர்மம். உன் மாதிரி பைத்தியம்தான் ஹேண்டில் பண்ண முடியும். விக்ரம் காப்பியை எடுத்துக்கொண்டார். வெற்றிலை மாளிகை விசாரணையா? நான் இந்த இடத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஜமீன்தார் குடும்பம் முழுக்க காணாமல் போனதும் அதற்கு பிறகு பல மரணங்களும். இப்போ விஜய். அஜய் ஒரு ஃபைல் அவருக்கு தள்ளினார். கேஸ் ஃபைல். விஜய் தொழிலதிபர். மரணத்துக்கு முன்னாடி அவன் கையில் இருந்தது முக்கியமான பிசினஸ் டீல்.
அவனோட பக்கம் இருந்த கபீர் தப்பிச்சிட்டான். ஆனா ரேணுகா என்னும் மர்ம பெண் வந்து இது வெற்றிலை சாபம்னு சொல்கிறாள். இப்போ நீதான் பார்த்து பண்ணிக்கணும். விக்ரம் சற்றே சிரித்தார். சாபமா? சாபம்லாம் இல்லை, மனிதர்களோட பேராசைதான் சாபமா வெளிப்படுது. சரி, நீ வர்றியா? அஜய் கேட்டார். நான் வர்றதுக்கு ஒரு கண்டிஷன். நான் என்ன செய்கிறேன்னு நீ கேட்கக்கூடாது, ரிசல்ட் மட்டும்தான் பார்க்கணும். அஜய் சரி என்று தலையை ஆட்டினார். அந்த இரவு விக்ரம் தனியாக வெற்றிலை மாளிகை நோக்கி வந்தார். அந்த மாளிகையின் அருகே சென்றவுடன் ஒரு விசித்திரமான குளிர் ஃபீல். மரங்களின் நடுவே காற்று ஹூ என்று ஒலித்தது. வாசல் அருகே காத்திருந்த கான்ஸ்டபிள் சொன்னான், சார், மாளிகையில் இரவு யாரும் இருக்கக்கூடாது. விக்ரம் அமைதியாக, அப்படியா? அப்படின்னா உண்மையை கண்டுபிடிக்க இரவில் தான் உள்ளே போகணும். அவர் பையில் ஒரு சிறிய டார்ச்சும் கேமராவும் ஒளியை ரெக்கார்ட் செய்யும் மைக்ரோ டிவைஸும் எடுத்தார். விக்ரம் உள்ளே நுழைந்ததும் அங்கே இருந்த காற்று வேறு மாதிரி இருந்தது. பெரிய ஹால் முழுக்க சற்று ஈரத்தன்மை. பியானோ இன்னும் ஹாலின் மூலையில் அமைதியாக இருந்தது. தரையில் இருந்த இரத்தக்கரைகள் இன்னும் மறையவில்லை. விக்ரம் மெதுவாக நடந்தார். டார்ச்சை ஹாலின் சுவர்களில் போட்டு சின்ன சின்ன மறைந்த சைகைகளை கவனித்தார். திடீரென்று டிங் 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 என்ற சத்தம். பியானோ தானாகவே ஒலி எழுப்பியது. விக்ரம் திடுக்கிட்டார். ஆனால் அவர் பயப்படவில்லை. அவர் அமைதியாக பியானோவின் அருகே சென்று பார்த்தார். அதன் கீசில் புதிதாக அழுத்தப்பட்ட கருப்பு கரைகள். யாரோ இப்போதுதான் வாசித்தது போல. அதே சமயத்தில் மேல் மாடியிலிருந்து ஒரு பெண்ணின் குரல். நீ ஏன் வந்தாய் இங்கே? போ, இல்லைனா நீயும். விக்ரம் உடனே மேல்மாடி நோக்கி டார்ச்சை போட்டார். அங்கே ஒரு வெள்ளை நிற சால்வாரில் ஒரு பெண் நின்றிருந்தாள். அவளின் முகம் தெரியவில்லை, ஆனால் நீண்ட முடி முகத்தை மூடியிருந்தது. அவள் மெதுவாக பின் சென்று மறைந்தாள். விக்ரம் அவளை பின்தொடர்ந்து முயன்றார். மேல் மாடிக்கு செல்வதற்குள் பெரிய சத்தம். தட் தட் என்று மேல் மாடி கதவு தானாக மூடிக்கொண்டது. விக்ரம் கதவை தள்ளி பார்த்தார். திறக்கவே முடியவில்லை. அந்த கதவு மீது வெற்றிலை வடிவ சிவப்பு முத்திரை தோன்றியது. விக்ரம் மெதுவாக சொன்னார், இந்த பேய் நாடகத்துக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. ஆனா யார்? அந்த சமயத்தில் கீழே ஹாலில் இருந்து மற்றொரு சத்தம். யாரோ கதவு வாசலில் நின்று பின்புறத்திலிருந்து விக்ரமை பார்த்து கொண்டிருந்தார்கள். விக்ரம் திரும்பி பார்த்தார். யார் நீ? ஆனால் அந்த நிழல் ஒரு வினாடி கூட பேசாமல் வெளியே ஓடிவிட்டது. விக்ரம் உடனே பின்தொடர்ந்தார். அத்தியாயம் 4. விக்ரம் மாளிகையின் பின்வாசலுக்கு ஓடினார். ஆனால் அந்த நிழல் ஏற்கனவே மறைந்து விட்டது. வாசலின் அருகே சிறிய தடயங்கள் இருந்தன. மண்ணில் பதிந்திருந்த பெண்களின் காலணி அடிச்சுவடுகள். விக்ரம் குனிந்து அதை கவனமாக பார்த்தார். ஹீல்ஸ் மாதிரி இல்லை. யாரோ மாளிகைக்குள் வர்றவங்க போல இருக்கு. மாளிகையின் ஹாலில் இருந்து பின்புறம் நடந்து செல்லும் போது ஒரு சுவற்றில் சிறிய பிளவு கண்ணில் பட்டது. விக்ரம் சுவற்றை தள்ளி பார்த்தார். அது ஒரு கதவு. அதை திறந்தபோது பழைய அறை ஒன்று வெளிப்பட்டது. அந்த அறையிலிருந்து பழைய ஜமீன்தார் குடும்பத்தின் புகைப்படங்கள், தூசியில் மூழ்கிய சில டைரிகள், ஒரு மரப்பெட்டி. அந்த பெட்டி பூட்டி இருந்தது. விக்ரம் டார்ச்சின் வெளிச்சத்தில் டைரியை திறந்து படித்தார். இந்த மாளிகைக்கு வந்தவர்கள் உயிரோடு போவதில்லை. எங்கள் குடும்பத்துக்கு நடந்த சாபம் முடிவுக்கு வருமா? இரவு நேரத்தில் பெண் குரல் கேட்கிறது. யாரும் பார்க்காத நிழல்கள் நகர்கிறது. யாராவது இந்த ரகசியத்தை கண்டுபிடித்தால் அவனும் சாவான். விக்ரம் டைரியை மூடினார். சாபம்னு சொல்ற மாதிரி இந்த மாளிகையில் ஏதோ ஒரு ரகசிய குற்றம் நடந்திருக்கு. அதனாலதான் யாரோ இந்த பேய் நாடகம் ஆடுறாங்க. அந்த நேரத்தில் பின்புறத்திலிருந்து சத்தம் வந்தது. டக் 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 என்ற சத்தம். யாரோ மெதுவாக படிக்கட்டில் இறங்கிக் கொண்டிருந்தார். விக்ரம் கதவை நோக்கி பார்த்தார். படிக்கட்டின் மேல் அதே வெள்ளை சல்வாரில் பெண் நின்றிருந்தாள். இந்த முறை அவள் முகம் சற்று தெரிந்தது. ரேணுகா. ஆனால் அவள் முகத்தில் வெறுமையான பார்வை. விக்ரம் பேச முயன்றார். ரேணுகா, நீங்க இப்ப வந்தீங்க? ஆனால் அவள் பதில் சொல்லாமல் குளிர்ந்த குரலில் சொன்னாள், நீங்க உண்மையை தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. ஆனா இந்த மாளிகை உண்மையை வெளியே விடாது. அத்துடன் அவள் திடீரென்று மறைந்தாள். விக்ரம் அதிர்ச்சியுடன் சுற்றி பார்த்தார். அவர் உண்மையிலேயே இருந்தாளா, இல்லை நிழலா?
அந்த நேரத்தில் மாளிகையின் ஹால் பக்கமிருந்து குழந்தையின் சிரிப்பு கேட்கப்பட்டது. அந்த சிரிப்பு மெதுவாக அருகில் வந்தது போல இருந்தது. விக்ரம் ஹாலுக்கு ஓடினார். அங்கே தரையில் கிடந்த மரப்பெட்டி தானாக திறந்தது. அதன் உள்ளே ஒரு பழைய பொம்மை கிடந்தது. அந்த பொம்மையின் கண்கள் தானாக நகர்ந்தது. விக்ரம் அதை கவனமாக எடுத்தார். அதன் பின்னால் ஒட்டியிருந்தது ஒரு சின்ன நோட்டு. எங்களை காப்பாற்றுங்கள். விக்ரம் உடம்பு நடுங்கினாலும் மனது அமைதியாக இருந்தது. இந்த மாளிகையில் யாரோ உண்மையை சொல்ல விரும்புறாங்க, ஆனா அதே நேரத்தில் யாரோ அதை மறைக்கிறாங்க. விக்ரம் அந்த அறையிலிருந்து வெளியே வரும்போது வாசல் பக்கம் யாரோ நடந்து சென்ற சத்தம். அவர் பின்தொடர்ந்து வெளியில் வந்தார். ஆனால் மாளிகையின் வெளியே யாருமே இல்லை. அந்த சமயத்தில் அவர் கவனித்தார், மாளிகையின் பக்கச் சுவரில் புதிதாக பின்னப்பட்ட பிளாஸ்டர் உடைந்திருந்தது. அதன் உள்ளே ஒரு பழைய ஆயுதம் மாதிரி ஏதோ மறைத்திருந்தது போல இருந்தது. அப்போதே பின்புறத்திலிருந்து யாரோ விக்ரமை தள்ளினார். அவர் தரையில் விழுந்தார். கண்ணில் பட்டது கருப்பு கோட்டில் முகமறைத்த நிழல். இங்கே இருந்து போ, இல்லைன்னா அடுத்த சடலம் உன்னோடதுதான். அந்த குரல் பயமுறுத்தும் அளவுக்கு குளிர்ந்தது. அடுத்த நொடி அந்த நிழல் மறைந்து விட்டது. விக்ரம் மெதுவாக எழுந்தார். இதுக்கு பின்னாடி இருக்கிறவன் யாராக இருந்தாலும் அவன் மனிதன்தான், பேய் இல்லை. அவர் மனதுக்குள்ளே முடிவு செய்தார். மாளிகையின் ரகசியத்தையும் ஜமீன்தார் குடும்பத்தையும் விஜயின் கொலையையும் இணைக்கும் கயிறை கண்டுபிடிக்க வேண்டும். விக்ரம் வெளியே வந்தபோது அஜய் கார் ஓட்டி கொண்டு வந்தார். அவர் கைகளை உயர்த்தி, விக்ரம், இன்னொரு சடலம் கிடைச்சிருக்கு. விக்ரம் அதிர்ச்சியுடன் யார் என்றார். கபீர். அத்தியாயம் 5. காலை 8 மணி. சென்னை நகரின் மார்ச்சுவரி ரூமில் கபீரின் சடலம் பரிசோதனையில் இருந்தது. கபீரின் கழுத்தில் ஆழமான கத்திக்குத்து, விஜயின் கொலை மாதிரியே. அவர் கையில் ஒரு காகிதம் மட்டும் கிடைத்தது. அதில் வெற்றிலை வடிவ முத்திரை, வெற்றிலை மாளிகையின் சாபம் தொடர்கிறது என்று எழுதியிருந்தது. விக்ரம் மார்ச்சுவரியில் கபீரின் சடலத்தை பார்த்தார். அவன் விஜயின் கொலைக்கு சாட்சியமாயிருந்த ஒரே நபர். அவன் உயிரோடு இருந்தா உண்மையை சொல்லியிருப்பான். ஆனா யாரோ அவனையும் மௌனமாக்கிட்டாங்க. அஜய் சற்று ஆவேசமாக, இது ஏதோ பெரிய கும்பல் விஷயம் போல இருக்கு விக்ரம். ஒரே நேரத்தில் கொலை, சாபம், மர்ம மாளிகை. நாம பேய் கதை விசாரிக்க மாதிரி இருக்கு எனக்கு. விக்ரம் சிரித்தார். அஜய், பேய் கதைகளுக்கு பின்னாடி எப்போதுமே மனிதன் தான் இருப்பான். சாட்சியத்தை மறைக்கிறவன் உண்மையை புதைக்கிறவன். அந்த நேரத்தில் மார்ச்சுவரியின் கதவின் அருகே ரேணுகா வந்தாள். அவளின் முகத்தில் விசித்திர அமைதி. அஜய் சற்று கோபத்துடன், இப்போ நீங்க என்ன புது கதையா சொல்ல வரீங்க? நேத்து மாளிகையில் இருந்தது நீங்கள் தான், எப்படி அங்கே வந்தீங்க? ரேணுகா சற்று குளிர்ந்த குரலில், நான் வந்தது உண்மையை சொல்ல, ஆனா யாரோ உண்மையை வெளியே விட விரும்பலை. விக்ரம் அமைதியாக, ரேணுகா, நீங்க விஜய் நன்றாக தெரிஞ்சவங்களா? ரேணுகா சற்று நேரம் அமைதியாய் நின்றாள். விஜய் ஒருவேளை அவனே என் வாழ்க்கையை நாசம் செய்தவன். ரேணுகா மாயவரம் விஜயின் பிசினஸ் அசோசியேட். அவள் ஒரு திறமையான ஆர்கிடெக்ட். ஒரு பெரிய மாளிகையை டெவலப் பண்ணும் ப்ராஜெக்டில் விஜயுடன் பணிபுரிந்தாள். ஆனால் விஜய் அந்த ப்ராஜெக்டை சட்டவிரோத டீலாக மாற்றினார். அவரின் பேராசைக்காக பல குடும்பங்களை இடம்பெயர்த்தார். அந்த குடும்பங்களில் ஒருத்தி ஜமீன்தாரின் வாரிசு மீனா. அவள்தான் வெற்றிலை மாளிகையின் உண்மையான வாரிசு. விஜய் அவரை ஏமாற்றி மாளிகையை கைப்பற்ற முயன்றான். மீனா அதற்கு எதிராக நீதிமன்றம் போக முயன்றாள். ஆனால் மீனா மர்மமாக காணாமலும் போனாள். அதன் பிறகு ரேணுகாவும் அவனுடைய சதியில் சிக்கினாள். அவளை அவன் பயமுறுத்தி மௌனப்படுத்தினார். ரேணுகா மெதுவாக, அதற்கு பிறகு மாளிகையில் நடக்கும் கொலைகள் எல்லாம் சாபம்னு பேசுறாங்க. ஆனா அதற்கு பின்னாடி பெரிய உண்மை இருக்கு. அது இன்னும் புதையுண்டு கிடக்குது. விக்ரம் அவளை பார்த்தார். அப்படின்னா நீங்க அந்த மாளிகை சாபத்தோட தொடர்பு இல்லாதவங்களா? இல்ல, நான் அங்கே மீனா விட்டு சென்ற சான்றுகளை தேட வந்தேன். ரேணுகா மெதுவாக ஒரு பழைய சாவியை விக்ரமிடம் கொடுத்தாள். இது மாளிகையின் ரகசிய அறைக்கு செல்லும் சாவி. அங்கே இன்னும் மீனாவின் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கலாம். விக்ரம் சாவியை பார்த்தார். நீங்க அங்கேயே ஏன் எடுத்துட்டு வரல? ரேணுகா கண்களில் கண்ணீருடன் சொன்னாள். நான் சென்றபோது யாரோ இருந்தார்கள். யாரோ என்னை கவனிச்சாங்க. என்னுடைய உயிருக்கு ஆபத்து. அந்த நேரத்தில் விக்ரமின் போன் ரிங் ஆனது.
விக்ரம், உடனே மாளிகைக்கு வா, அங்கே இன்னொரு சம்பவம் நடக்குது. அஜயின் குரல். விக்ரம் ரேணுகாவை நோக்கி, நீங்க வெளியே பாதுகாப்பாக இருங்க, நான் இப்பயே அங்கே போகணும். விக்ரம், அஜய் இருவரும் மீண்டும் மாளிகைக்கு சென்றார்கள். மாளிகையின் ஹால் இந்த முறை வேறு மாதிரி இருந்தது. மேஜைகள், நாற்காலிகள் எல்லாமே அசம்பாவிதமாய் கவிழ்ந்திருந்தன. மாளிகையின் சுவற்றில் புதிய இரத்தக்கரைகள். மீண்டும் அதே வெற்றிலை முத்திரை. அஜய் அதிர்ச்சியுடன், யாரோ இன்னொரு பேரை காயப்படுத்திட்டாங்க போல இருக்கு. அந்த நேரத்தில் மாடிப்படியிலிருந்து சத்தம். சார், இங்க யாரோ சத்தம் சிந்தி கிடக்குறாங்க. கான்ஸ்டபிளின் குரல். விக்ரம் ஓடிப்போனார். மாடியில் ஒரு மூலையில் சிறிய ரகசிய அறை திறந்திருந்தது. அதன் உள்ளே ஒரு பெண் படுத்திருந்தாள். மீனா. ஆனால் அவள் உயிரோடு இருந்தாளா அல்லது? மீனாவின் கண்கள் மெதுவாக திறந்தது. அவள் மிகவும் பலவீன குரலில் சொன்னாள், விக்ரம், உண்மைய சொல்லணும். அத்துடன் அவள் மயங்கி போனாள். அத்தியாயம் 6. மாளிகையின் ரகசிய அறையில் மீனா மயங்கி கிடந்தாள். விக்ரம் உடனே அவளுக்கு தண்ணீர் தெளித்தார். மெல்ல மெல்ல அவள் கண்கள் திறந்தது. வெறுமையான பயமுறுத்தும் பார்வை அவளின் முகத்தில். மீனா, நான் விக்ரம், பயப்படாதீங்க, நீங்க உயிரோடு இருக்கீங்க, நாங்க உங்களை காப்பாத்த வந்திருக்கோம் என்றான் விக்ரம் சற்று அமைதியான குரலில். மீனா சற்று நடுங்கியபடி மெதுவாக சொன்னாள், இந்த மாளிகையில் யாரோ இருக்காங்க, என்னை அடைத்து வைத்திருந்தாங்க. மீனாவின் அதிர்ச்சி கரமான தகவல் விக்ரமை உசுப்பேத்தி விட்டது. விக்ரம் மெதுவாக கேள்வி கேட்டார், மீனா, விஜய் கொலையை யார் செஞ்சதுன்னு தெரியுமா? யாரோ உங்களை மாளிகையில் அடைச்சு வச்சதுக்கு காரணம். மீனா குரல் பலவீனமாக இருந்தது. விஜய், அவன் மாளிகையை சட்டவிரோதமாக கைப்பற்ற முயன்றான். நான் அதை தடுக்க நீதிமன்றம் போகணும்னு முடிவு பண்ணினேன். ஆனா அவனோட பங்காளிகள் எல்லாம் என்னை கடத்தினாங்க. இந்த மாளிகையிலேயே பூட்டியும் வச்சிட்டாங்க. அவர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். விக்ரம் சற்றே தீவிரமாய் கேட்டார், அவர்கள் யார்? மீனாவின் கண்களில் கண்ணீர். அவர்கள் ரேணுகாவோடு சம்பந்தப்பட்டவர்கள். அவள் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று பூம் என்ற சத்தம். மாளிகையின் வெடியில் இருந்து பெரிய சத்தம். யாரோ கதவை வெடிக்க வைத்தது போல. அஜய் உடனே ஓடினார். விக்ரம், யாரோ நம்மை தடுக்க வர்றாங்க. புறத்திலிருந்து கருப்பு முகமுடி போட்ட 2 மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்தனர். அவர்கள் கையில் வெடிகுண்டு, கத்தி. மீனாவை இங்கிருந்து எடுத்துட்டு போ, இவள் உயிரோடு இருக்கக்கூடாது. விக்ரம் உடனே மீனாவை பின்புற கதவுக்கு சாய்த்தார். அஜய் துப்பாக்கி எடுத்து சுட்டினார். தட் தட் என்ற சத்தம். ஆனால் அந்த மர்ம நபர்கள் இருவரும் புகை கொண்டு எரிந்து மூடுபனிக்குள் மறைந்து விட்டார்கள். மீனா பயத்தில் நடுங்கினாள். பாருங்க, அவர்கள் இப்பயும் என்னை விட மாட்டாங்க, என்னை கொலை செய்யறதுக்காக தான் வர்றாங்க. விக்ரம் அவருக்கு ஆறுதல் கூறினார். நீங்க பாதுகாப்பா இருக்க போறீங்க, ஆனா நீங்க உண்மையை முழுமையாக சொல்லணும், இல்லைன்னா இந்த சதி முடிவுக்கு வராது. மீனா சற்றே சிந்தித்து மெதுவாக சொன்னாள், இந்த சதியில் ரேணுகாவுக்கும் ஒரு பங்கு இருக்கு. ஆனா அவள் பின்புறமா வேறு யாரோ இருக்காங்க. அவங்கதான் இந்த மாளிகையின் உண்மையான பேய். மீனா தன்னுடன் வைத்திருந்த ஒரு சிறிய காகிதத்தை கொடுத்தாள். அதில் பழைய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது, விஜயை நம்பாதீர்கள், அவர் பின்னால் இன்னொரு பெரிய மனிதன் இருக்கிறான். அவர்தான் மாளிகையின் சாபத்தின் உயிரோடு இருக்கும் காரணம். விக்ரம் அதை படித்தார். மீனா, இந்த பெரிய மனிதன் யார்? மீனா மெதுவாக சொன்னாள், அவர் விஜயின் மேல் பாசாக இருந்தவர், ராஜேஷ் சண்முகம். விக்ரம் உடனே ரேணுகாவை சந்திக்கணும் என்று முடிவு செய்தார். ஆனால் போலீஸ் கான்ஸ்டபிள் ஓடி வந்தார். சார், ரேணுகா இருந்த இடத்திலிருந்து திடீர் மாயமாயிடுச்சு, அவள் எங்குமே கிடைக்கல. விக்ரம் கண்களை சுருக்கினார். அவள்தான் இப்ப முக்கிய சாட்சி. ஆனால் அவள் மாயமா போயிட்டாளா, இல்ல அவளை இந்த சதியில் இன்னொரு பங்கு ஆடுறாளா? அந்த நேரத்தில் விக்ரம் மாளிகையின் ரகசிய அறையில் இன்னொரு விசித்திரத்தை கண்டார். சுவரில் புதிதாக வரையப்பட்ட ரத்த எழுத்து, ரேணுகா அடுத்தவர் என்று எழுதியிருந்தது. விக்ரம் மெதுவாக, யாரோ இந்த கேமை பெரியதாக ஆடுறாங்க. அடுத்த டார்கெட் ரேணுகா தான், அதுவும் அவள் உண்மையை வெளிப்பட சொல்ல போற நேரத்திலேயே. மீனாவை போலீஸ் பாதுகாப்புடன் வெளியே அழைத்துச் சென்றார்கள். விக்ரம் மாளிகையில் தனியாக நின்றார். அந்த நேரத்தில் பியானோ தானாகவாய் இசைக்கத் தொடங்கியது. மெதுவாக ஒரு பெண்ணின் குரல், விக்ரம், நீ தாமதமாகிவிட்டாய், ரேணுகா
அவள் இப்போது. வாசல் பக்கமிருந்து ஒரு போலீஸ் அதே நேரத்தில் ஓடி வந்து கத்தினான். சார், சார், ரேணுகா சடலமா கிடைச்சிட்டாங்க. அத்தியாயம் 7. இரவு 11:30 மணி. சென்னை நகரின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு பழைய குடியிருப்பின் முன்பு போலீஸ் வாகனங்கள் குவிந்திருந்தன. அந்த குடியிருப்பின் உள்ளே ரேணுகாவின் சடலம் கிடந்தது. அவள் கழுத்தில் சிறிய சிவப்பு கயிறு கட்டு, முகத்தில் பயமுறுத்தும் உறைந்த வெளிப்பாடு. விக்ரம் சடலத்தை கவனமாக பார்த்தார். இது சாதாரண கொலை இல்லை. அஜய் பக்கத்தில் நின்றிருந்தார். அதே வெற்றிலை முத்திரை அவளோட அருகே கிடைச்சிருக்கு. விக்ரம், அதே சாபம் போல இருக்கே. விக்ரம் மெதுவாக முத்திரையை பார்த்தார். இல்லை, இது யாரோ மாயாஜாலம் ஆடுற மாதிரி இருக்கு. அவன் ஒரே மாதிரி சின்னங்களை எல்லா கொலையிலும் வைக்கின்றான். அப்படின்னா யாரையும் சந்தேகிக்க முடியாத மாதிரி சதி செய்கிறான். ரேணுகாவின் கைபேசி போலீஸுக்கு கிடைத்தது. அதில் கடைசியாக அனுப்பப்பட்ட ஒரு வாய்ஸ் மெசேஜ் இருந்தது. விக்ரம் அதை பிளே செய்தார். விக்ரம், உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ராஜேஷ் சண்முகம் அவன்தான். அதன் பின் திடீரென்று கத்தும் சத்தம், சைகை மாதிரி ஒரு கிளிக், பின் மௌனம். விஜய் கைபேசியை மூடி அவள் கடைசியாக சொல்ல வந்த பெயர் ராஜேஷ் சண்முகம். அவன்தான் இந்த முழு சதியின் மாஸ்டர் மைண்ட் போல. ராஜேஷ் சண்முகம் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் மன்னன். அவனுக்கு பெரிய அரசியல், போலீஸ் ஆதரவு. விஜய் அவனுடைய ரைட் ஹேண்ட். மீனாவின் மாளிகையை கைப்பற்றுவது ராஜேஷுடைய பிளான். ஆனால் மீனா எதிர்த்ததால் அவளை மறைத்து வைத்தார்கள். விஜய் அவனுடைய டீலில் ஏதோ டபுள் கிராஸ் பண்ணியிருக்கலாம். அதனால விஜயும் கொல்லப்பட்டான். கபீர் கூட சாட்சி. அதனால அவனையும் மௌனமாக்கி விட்டார்கள். ரேணுகா உண்மையை வெளிக்கொணர முயன்றதால் அவளையும். விக்ரம் மெதுவாக, பிளான் புரிஞ்சிட்டேன். ராஜேஷ் சண்முகத்தை சட்டப்படி சிக்க வைக்க உயிரோட சாட்சி மீனா தான் இருக்கணும். அஜய் கவலைப்பட்டார். ஆனா மீனா இப்ப பாதுகாப்புல இருக்காங்கன்னு சொல்ற. அந்த ராஜேஷ் அவளை தேடி வந்துடுவானே? விக்ரம் சிரித்தார். அவன் தேடி பிடிக்க வரட்டும். நாம அவனுக்கு ஒரு வலை போடலாம். ரேணுகாவின் வீட்டை விசாரிக்கும் போது ஒரு சிறிய பெட்டி கிடைத்தது. அதன் உள்ளே பழைய மாளிகை பிளான்கள், மீனாவின் சான்றுகள், ஜமீன்தார் சொத்து ஆவணங்கள் மற்றும் ஒரு புகைப்படம். ராஜேஷ் சண்முகம் விஜயோடு கைகுலுக்கிக் கொண்டு பின்புறத்தில் மர்மமாக நின்ற ரேணுகா. அஜய் புகைப்படத்தை பார்த்து, இந்த படம் உண்மையை சொல்லுது விக்ரம். ரேணுகாவும் முன்னாடி இவங்களோட பார்ட்டி தான். ஆனா பின்பு மனசாட்சிக்காக நம்ம பக்கம் வந்திருக்கணும். விக்ரம் தலையசைத்தார். அவள் நம்ம பக்கம் வந்ததால தான் அவளை அகற்றினார்கள். அதே நேரத்தில் அவள் தப்பிச்சு இந்த சான்றுகளை நமக்கு விட்டு சென்றிருக்கிறாள். அந்த நேரத்தில் போலீசாரிடமிருந்து புது தகவல் வந்தது. மீனா பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த இடத்தில் திடீர் தாக்குதல் நடந்தது. விக்ரம், அஜய் இருவரும் உடனே அங்கே ஓடினர். மீனாவை கடத்த முயன்றவர்கள் மறைந்து போய்விட்டார்கள். ஆனால் தரையில் ஒரு காகிதம் மட்டும் கிடைத்தது. அதில் வெற்றிலை முத்திரையோடு, மீனா உயிரோடு இருந்தா உங்களுக்கு பிரச்சனை, அவளை விடுங்க. அதே நேரத்தில் விக்ரமுக்கு ஒரு மர்ம நம்பர் வந்து கால் செய்தது. விக்ரம், நீ ராஜேஷ் சண்முகத்தை பிடிக்க நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். நாளை இரவு 12 மணிக்கு மாளிகைக்கு வா, அவன் அங்கே வருவான். விக்ரம் மெதுவாக, நீ யார் என்று கேட்டான். நான் அவனோட மனிதன். ஆனா இனிமேல் அவனை பின்பற்ற மாட்டேன். உனக்கு உதவுவதற்கு விரும்புகிறேன். ஆனால் கவனமாக இரு, அவன் மிகவும் ஆபத்தானவன். கால் கட் செய்யப்பட்டது. அஜய் ஆச்சரியமாக, நாளைக்கு ராஜேஷ் மாளிகைக்கு வருவான்னு சொல்றாங்க. நாம வலை போடலாமா? விக்ரம் சிரித்தார். அவன் நமக்காகவே வலையில் குதிக்க போறான். நாளைக்கு வெற்றிலை மாளிகையின் உண்மையான பேய் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. மாளிகையின் பின்புறத்தில் அப்போதே யாரோ நிழல் மாதிரி நின்று அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 8. அடுத்த நாள் இரவு 11:45 PM. வெற்றிலை மாளிகையின் வெளிப்பகுதி முழுக்க இருள். மரங்களின் நிழல்கள் காற்றில் குலுங்கின. காகங்கள் பயமுறுத்தும் சத்தம் போட்டன. மாளிகை உள்ளே விக்ரம் மற்றும் அஜய் பிளான் ரெடி பண்ணி கொண்டிருந்தார்கள். அஜய் எல்லா சிசிடிவி கேமராக்களுக்கும் ஹைட்ல வச்சிருக்கோம். போலீஸ் டீம், மாளிகை ரெடி. ராஜேஷ் சண்முகம் உள்ளே நுழைந்த உடனே நமக்கு ப்ரூஃப் தேவை என்றார் விக்ரம். அஜய் கவலைப்பட்டார். ஆனால் அவன் வருவது உறுதிதானே? விக்ரம் குளிர்ந்த குரலில், வருவான்.
அவன் சாட்சிகளையும் சான்றுகளையும் அழிக்கணும்னு அவசரத்தில் தான் வரான். அவன் தன் பாசாங்கை தானே கிழிச்சுக்க போறான். 12 மணி அடித்தது. திடீரென்று பியானோ தானாகவே ஒலிக்கத் தொடங்கியது. அஜய் திடுக்கிட்டார். விக்ரம், இப்ப யாரும் பியானோவுக்கு அருகே இல்லையே. யாரோ மாளிகையில் இருக்கிறான் என்பதற்கான சிக்னல் இது. விக்ரம் சிரித்தார். ராஜேஷ் உள்ளே வந்து விட்டான். மாளிகையின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. கருப்பு கோட்டில் கூர்மையான பார்வையுடன் ராஜேஷ் சண்முகம் நுழைந்தான். அவனோட பக்கத்தில் 2 குண்டர்கள், ஒருவன் கையில் பை, இன்னொருவன் கையில் துப்பாக்கி. ராஜேஷ் குளிர்ந்த சிரிப்புடன் சொன்னான், வெற்றிலை மாளிகை எத்தனை பேரின் உயிரையும் எடுத்தது. இன்று அதன் வரலாற்றை முழுக்க அழித்து விடணும். அவனுடைய குண்டர்களுக்கு ஆணையிட்டான். ரகசிய அறையை முழுக்க தீ வச்சுட்டு மீனாவோட சான்றிதழ்களையும் சுட்டெரிச்சு விடுங்க. விக்ரமும் அஜயும் உள்ளே இருந்தா அவர்களையும். அவன் கத்தரி கண்களுடன் சிரித்தான். ஆனால் அவனுக்கு தெரியாமல் அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் விக்ரமின் ஹைடென் மைக்ரோ கேமராவில் ரெக்கார்டாகி கொண்டிருந்தது. விக்ரம் இருட்டிலிருந்து மெதுவாக வெளியே வந்தார். விக்ரம் அமைதியாக சிரித்தார். ராஜேஷ் அதிர்ச்சியுடன், விக்ரம், நீ எங்க இப்படி? ரேணுகா சொன்ன கடைசி வார்த்தை உன்னை சுட்டி காட்டினது. நீ தப்பிக்க முடியாது. உன் குரலும் உன் பிளான் எல்லாமே ரெக்கார்டிங்ல இருக்கு. ராஜேஷ் சிரித்தான். நீ ரெக்கார்டிங் பண்ணி இருக்கலாம், ஆனா உயிரோட வெளியே போறேன்னு நினைச்சுக்காதே. ராஜேஷ் குண்டர்களுக்கு சைகை செய்தான். அவர்கள் உடனே துப்பாக்கியை விக்ரம் அஜய் மீது தூக்கினார்கள். தட் தட் என்ற சத்தம். ஆனால் அதே நேரத்தில் போலீஸ் டீம் வெளியிலிருந்து நுழைந்தது. அஜய் கத்தினார். திடீர் துப்பாக்கி சண்டை. மாளிகையின் ஹால் முழுக்க புகை மூடியது. சண்டை நடக்கும் நேரத்தில் மாளிகையின் மேல் மாடியிலிருந்து ஒரு பெண் நிழல் மெதுவாக இறங்கி வந்தது. அவள் குரல் முழங்கியது. ராஜேஷ், நீ என் உயிரை எடுத்தாய். இப்போ உன் உயிர்தான் சாபத்தில் இருக்கிறது. அவன் திரும்பி பார்த்தான். மீனா. ஆனால் இது உயிரோடு இருக்கும் மீனாவா, இல்லது மாளிகையின் உண்மையான ஆவி மீனாவா? ராஜேஷ் பயத்தில் நடுங்கினான். அவன் பின்னோக்கி ஓட முயன்றான். ஆனால் தரையில் பாய்ந்து கிடந்த பியானோ கம்பி அவன் காலில் சிக்கி அவன் கீழே விழுந்தான். அவனுடைய கையில் இருந்த துப்பாக்கி சுழன்று தரையில் விழுந்தது. விக்ரம் ஓடி ராஜேஷை கைகளை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தார். ராஜேஷ் சண்முகம், நீங்க கொலைகளுக்கும் மாளிகை சதிக்கும் மாஸ்டர் மைண்ட். விஜயும் கபீரும் ரேணுகாவும் உங்க பேராசைக்கு பலியானவர்கள். இப்போ நீங்க சட்டத்துக்கு முன்னாடி நிற்கணும். ராஜேஷ் கண்ணில் பயத்துடன் கத்தினான். இல்ல, நான் ஒருத்தரையே கொலை பண்ணினேன். இந்த மாளிகை உண்மையிலேயே சாபத்தில் இருக்கிறது. நான் மட்டும் இல்ல, வேற யாரோ. அவனுடைய வார்த்தை முடிவதற்குள் மாளிகையின் மேல் மாடியிலிருந்து மர்ம நிழல் மீண்டும் தோன்றியது. அந்த நிழல் ராஜேஷை நோக்கி சுட்டி காட்டியது. ராஜேஷ் திடீரென்று கத்தினான். இல்ல, நீயே வந்துட்டியா மீனா? அடுத்த நொடி மேல் மாடியிலிருந்து பெரிய சத்தம், பூம் என்ற சத்தம். புகை நீங்கிய பின் மாளிகையின் மேல் மாடி சிதறி விழுந்தது. அதன் நடுவில் ஒரு பெண்ணுருவம் மெதுவாக மறைந்தது. விக்ரம் அதிர்ச்சியுடன் பார்த்தார். இது உண்மையிலேயே பேயா, அல்லது யாரோ மாளிகையில் இன்னும் இருக்கிறார்களா? ராஜேஷ் தரையில் விழுந்தபடி உயிர் தப்பினாலும் பயத்தில் பேச முடியாத நிலை. அத்தியாயம் 9. மாளிகையில் நடந்த வெடிப்புக்கு பிறகு எல்லோரும் வெளியில் கொண்டு வந்தனர். ராஜேஷ் சண்முகம் போலீஸ் கஸ்டடியில் இருந்தாலும் பயத்தால் பேச முடியாத நிலையில் இருந்தான். விக்ரம் சற்று தீவிரமாக அவனை நோக்கி கேட்டார். ராஜேஷ், நீ தான் எல்லா கொலைகளுக்கும் காரணம். ஆனா இன்னும் யாரையோ பார்த்து பயந்திருக்க மாதிரி இருக்க. எதுக்கு பயப்படுற? ராஜேஷ் சற்றே நடுங்கியபடி மெதுவாக சொன்னான். அவள் இன்னும் உயிரோடு இருக்கிறாள். அவள்தான் இந்த மாளிகையின் உண்மையான பேய். விக்ரம் ஆச்சரியப்பட்டார். யாரை சொல்ற? ராஜேஷ் கண்களை பெரிதாக திறந்து, மீனா. நான் அவளை அடைத்து வைத்தேன். ஆனால் அவள் இறக்கவே இல்லை. அவளை நான் சுட முயற்சித்த போது யாரோ வேறு ஒருவர் அவளை காப்பாற்றினார்கள். இப்போது அந்த நிழல் என்னை பின்தொடர்ந்திருக்கிறது. அஜய் குழம்பியபடி, ஆனா மீனா இப்போ நம்ம போலீஸ் பாதுகாப்புல தானே இருக்காங்க. விக்ரம் சிந்தித்து, அதுதான் பிரச்சனை. மீனா உயிரோடு இருக்கிறாள். ஆனா மாளிகையில் தோன்றுற இந்த நிழல் வேறு யாரோ. விக்ரம் மீண்டும் மாளிகையை ஆய்வு செய்ய முடிவு செய்தார். அவர் மேல் மாடிக்கு சென்றார்.
மேல் மாடி சிதறிய இடத்தில் ஒரு பழைய டைரி கிடைத்தது. அதில் அழுகிய பக்கங்களில் எழுதப்பட்டிருந்தது: இந்த மாளிகை எனக்கு சொந்தம். ஆனால் என் சொத்து மீதான பேராசைக்கு பலியானேன். என் உயிர் போனாலும் இந்த மாளிகையை கைப்பற்ற வந்தவனுக்கு நான் சாபமாகி வருவேன். மீனா. அஜய் ஆச்சரியமாக, அப்படின்னா உண்மையிலேயே மீனாவோட ஆவி இருக்கிறதா? விக்ரம் சிரித்தார். இல்ல, யாரோ மீனாவோட பெயரை பயன்படுத்தி மாளிகையில் நடப்பதை பேய் கதை மாதிரி பண்றான். அந்த நேரத்தில் தரையில் சிதறி கிடந்த மரப்பலகைகளின் கீழ் ஒரு ரகசிய சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. விக்ரம், அஜய் இருவரும் அந்த சுரங்கத்திற்குள் இறங்கினார்கள். சுரங்கம் இருட்டு, ஈரப்பதம், பாம்புகளின் சத்தம், சுவரில் பழைய இரத்தக்கரைகள். சுரங்கத்தின் கடைசியில் ஒரு சிறிய அறை. அதில் மீனாவோட ஒத்த உருவமுள்ள பெண்ணின் பழைய புகைப்படம். அஜய் பயத்தில், விக்ரம், இது யாரு? விக்ரம் புகைப்படத்தை கவனமாக பார்த்தார். இது மீனாவே இல்லை. இது மீனாவோட தங்கை அனிதா. எல்லோரும் அவள் வெளிநாட்டில் போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. ஆனால் அவன் வார்த்தையை முடிப்பதற்குள் சுரங்கத்தின் பின்புறத்திலிருந்து ஒரு பெண் நிழல் வந்தது. மெல்ல மெல்ல சிரித்து கொண்டே அவள் சொன்னாள்: விக்ரம், நீ உண்மைக்கு அருகில் வந்துட்ட. ஆனா இனிமேல் இன்னொரு படி வைக்க முடியாது. விக்ரம் உடனே பிஸ்டலை எடுத்தார். யார் நீ? மீனாவா இல்லை அனிதாவா? அவள் குரல் குளிர்ந்தது. நான் அனிதா. என் தங்கை மீனாவை பறிகொடுத்தவர்கள் எல்லோரும் மரணிக்கணும். நான் தான் இந்த மாளிகையின் சாபம். அனிதா பழைய கோபத்தில் ரகசியமாக மாளிகையில் தங்கி விஜயையும் கபீரையும் கொன்றுவிட்டாள். ரேணுகாவையும் மௌனப்படுத்தினாள். ஆனால் ராஜேஷ் சண்முகத்தை நேரடியாக தாக்க முடியவில்லை. அதனால மீனாவோட பேய் மாதிரி நடித்து எல்லாரையும் பயமுறுத்தினாள். அவள் கத்தினாள்: என் தங்கைக்கு நீங்க செய்த துரோகம், அந்த குடும்பத்தை அழித்த பேராசை, யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது. அனிதா திடீரென்று ரகசியமாக வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து விக்ரம் மீது சுட்டாள். விக்ரம் பக்கமாக சாய்ந்து தப்பினார். அஜய் பின்புறம் இருந்து எதிர்த்து சூடினார். சுரங்கத்தின் சுவர்கள் முழுக்க குண்டு சத்தம், புகை, கண்ணாடி சிதறல். அந்த நேரத்தில் அனிதா திடீரென்று சுரங்கத்தின் இருட்டுக்குள் ஓடினாள். அவளை பின்தொடர்ந்து விக்ரம், அஜய் ஓடினார்கள். ஆனால் சுரங்கம் ஒரு பெரிய மாளிகையின் பின்புற கிணற்றுக்கு வந்து முடிந்தது. அனிதா கிணற்றின் அருகே நின்றாள். உங்களால் என்னை பிடிக்க முடியாது விக்ரம். என் சாபம் முடிஞ்சால்தான் இந்த மாளிகை அமைதி காணும். அவள் கிணற்றுக்குள் தன்னைத்தானே தள்ளி கொண்டாள். விக்ரம் அதிர்ச்சி அடைந்தார். அவள் தன்னாலேயே தற்கொலை பண்ணிட்டாள். ஆனால் அவள் தானே எல்லா கொலைக்கும் பின்னால் இருந்த மர்ம நிழல். அஜய் ஆழமாய் மூச்சு விட்டார். வெற்றிலை மாளிகையின் சாபம் இனிமேல் முடியும்னு நம்பலாமா? விக்ரம் கிணற்றை பார்த்தபடி மெதுவாக சொன்னார்: சாபம் முடியலாம், ஆனால் பேராசை முடியாது. இதே பேராசைதான் ராஜேஷையும் அளித்தது, இப்போது அனிதாவையும். மாளிகையிலிருந்து வெளியேறும் போது விக்ரத்தின் போன் ரிங் ஆனது. மீனாவின் குரல்: விக்ரம், இன்னும் ஒரு சதி இருக்குது. ராஜேஷுக்கு பின்னாடி யாரோ பெரியவர் இருந்தார். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறவர். விக்ரம் நின்று திரும்பி பார்த்தார். மாளிகையின் மேல் ஜன்னலில் இன்னொரு ஆண் நிழல் பொதுவாக மறைந்தது. அத்தியாயம் 10. வெற்றிலை மாளிகையின் ரகசிய சுரங்கம் முடிந்து அனிதாவின் மரணத்தோடு ஒரு பக்கம் சாபம் முடிந்தது போல இருந்தது. ஆனால் விக்ரமின் மனத்தில் இன்னும் பெரிய கேள்வி. ராஜேஷ் சண்முகம் ஏன் நான் மட்டும் இல்லை, இன்னொருவர் இருக்கிறார் என்று சொன்னான்? மீனா ஏன் போனில் ராஜேஷுக்கு பின்னால் இருக்கும் பெரியவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று எச்சரித்தாள்? மீனாவை பாதுகாப்பான இடத்தில் சந்தித்தார் விக்ரம். மீனா மெதுவாக: விக்ரம், என் மாளிகையை கைப்பற்ற வந்த பிளான் ராஜேஷ் சண்முகத்தோடது மட்டுமல்ல. அவனுக்கு பின்னாலே இன்னொரு பெரிய ஆள் இருக்கிறார். அந்த ஆள் தான் உண்மையான மாஸ்டர் மைண்ட். விக்ரம் தீவிரமாக கேட்டார். அவர் யார்? மீனா மூச்சை சீர்படுத்தி கொண்டு மெதுவாக சொன்னாள்: போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிட்டையர்ட் கமிஷனர் நாராயணசாமி. நாராயணசாமி ஓய்வு பெற்ற தமிழ் போலீஸ் கமிஷனர். மாளிகைக்கு அருகே நிலங்களை அரசியல் ஆதரவோடு சுயமாக கையகப்படுத்த முயற்சி செய்தவர். அவனை ராஜேஷ் சண்முகத்தை பின்புலத்தில் இயக்கினார். விஜயை ஊக்குவித்ததும், ரேணுகாவை பயன்படுத்தினதும், கபீரை மௌனமாக்கியதும் அவரது ஆணையே. விக்ரம் சற்று நிமிர்ந்து, அப்படின்னா ராஜேஷ் சண்முகம் அவனோட ஒரு பொம்மை மாதிரிதான். உண்மையான வில்லன் இன்னும் சுதந்திரமாக இருக்கிறான். ராஜேஷின் ஒப்புதல்
ராஜேஷ் சண்முகத்தை மீண்டும் விசாரித்தார் விக்ரம். ராஜேஷ் தளர்ந்த மனதோடு சொன்னான், ஆமாம் சார், எல்லாத்துக்கும் காரணம் நாராயணசுவாமி தான். அவன்தான் மாளிகையை கைப்பற்றச் சொன்னான். அவனோட அரசியல் ஆதரவால் நமக்கு எதுவும் ஆகாது என்றான். ஆனால் அனிதா எல்லாத்தையும் கெடுத்து விட்டாள். விக்ரம் சிரித்தார். ஆனால் அனிதா உன்னை மட்டும்தான் கெடுத்தாள். நாராயணசாமியை உயிரோடு விட்டுட்டான். இப்போ அவன்தான் முக்கிய குற்றவாளி. அந்த இரவு விக்ரமுக்கு மீண்டும் ஒரு மர்ம கால் வந்தது. விக்ரம், நீ இன்னும் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு மாளிகைக்கு வா. இந்த கேம் முடிவுக்கு வரணும். இது நாராயணசுவாமி தான். விக்ரம், அஜய் இருவரும் ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் பிளான் போட்டார்கள். அடுத்த நாள் நள்ளிரவு வெற்றிலை மாளிகை மீண்டும் பயமுறுத்தும் அமைதியில் நாராயணசுவாமி மெதுவாக வந்தார். அவரோடு இருவர் முழுக்க ஆயுதம் வைத்த குண்டர்கள். மாளிகையின் பெரிய ஹாலில் நின்று நாராயணசுவாமி குளிர்ந்த குரலில் சிரித்தார். விக்ரம், நீ ரொம்ப புத்திசாலி. ஆனா நானே உன்னை இங்கே வரவழைத்தேன். இந்த மாளிகையை கைப்பற்றும் கடைசி வாய்ப்பு இதுதான். நீ உயிரோடு இருந்து என்னை நிறுத்த முடியாது. அந்த நேரத்தில் இருட்டிலிருந்து விக்ரம் வெளியே வந்தார். நாராயணசுவாமி, உங்க அரசியல் அதிகாரத்தையும் போலீஸ் பின் வலிமையையும் கண்டு நான் பயப்பட மாட்டேன். உங்க ஒவ்வொரு குற்றத்துக்கும் சான்றுகள் இருக்கிறது. விக்ரம் சைகை செய்தார். மாளிகை முழுக்க மறைத்து வைத்திருந்த கேமரா அண்ட் மைக்ரோஃபோன்கள் லைவ் ரெக்கார்டிங் ஆரம்பித்தது. நாராயணசாமி சிரித்தார். அப்படியா, அப்போ கேள். நான் தான் விஜயை உபயோகிச்சேன். கபீரையும் ரேணுகாவையும் அகற்றச் சொன்னவனும் நான் தான். மாளிகையை கைப்பற்றியிருந்த அரசியல் கான்ட்ராக்ட் நமக்கு வந்திருக்கும். ஆனால் நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்டாய். அவனுக்கு தெரியாமல் அவனோட ஒப்புதல் லைவாக போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அனுப்பப்பட்டது. அவனுடைய குண்டர்கள் துப்பாக்கி எடுத்தார்கள். ஆனால் மாளிகை புறத்திலிருந்து போலீஸ் ஸ்பெஷல் டீம் நுழைந்து குண்டர்களை கையடக்கினர். நாராயணசாமி அதிர்ச்சி அடைந்தார். விக்ரம், நீ எப்படி? விக்ரம் சிரித்தார். நீ எனக்கே வலை போட நினைச்சே, ஆனா நான் தான் உன்னைய வலையில சிக்க வைக்க வந்துட்டேன். நாராயணசுவாமி கைது செய்யப்பட்டார். அவரோடு இருந்த சான்றுகள், ராஜேஷின் ஒப்புதல், அனிதாவின் டைரி எல்லாம் நீதிமன்றத்துக்கு போனது. அவள் குடும்பத்தின் சொத்து மீண்டும் அவளிடம் ஒப்படைக்கப்பட்டது. மீனா விக்ரமை பார்த்து கண்ணீருடன் சொன்னாள், மாளிகை இனிமேல் சாபமில்லை. சாபமில்லாமல் அமைதியாக இருக்கும். நன்றி விக்ரம். விக்ரம் மெதுவாக சிரித்தார். சாபம் முடிந்திருக்கலாம், ஆனால் பேராசை எப்போது முடிவதில்லை. அதை நிறுத்த நம்மள மாதிரி சிலர் இருக்கணும். விஜய், அஜய், விக்ரம், அஜய் இருவரும் மாளிகையிலிருந்து வெளியேறிக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் பியானோ மெதுவாக ஒலிக்கத் தொடங்கியது. அவர்கள் திரும்பி பார்த்தனர். மேல்மாடி ஜன்னலில் அனிதாவின் நிழல் ஒரு நொடிக்கு தோன்றி மறைந்தது. விக்ரம் மெதுவாக சொன்னார், சில சாபங்கள் எப்போதும் முற்றிலும் முடியாது. மாளிகை மீண்டும் அமைதியில் மூழ்கியது. கதை முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் நம்ம சேனலை இன்னும் மெருகேற்றுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். கமெண்ட்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி. மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம்.